இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கிரேடியன் ஆப்பை பத்தி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி ஓபன் பண்றதை பத்தி வாங்க பார்க்கலாம். நீங்க பிளே ஸ்டோர் போன உடனே கிரேடியன் ஆப் டைப் பண்ணிட்டீங்கன்னா கிரேடியன் ஆப் ஓபன் ஆயிடும். ஸோ ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா டைரக்டா வாட்ஸ்அப் ஓடிபி போகும். நீங்க வாட்ஸ்அப் ஓடிபி கொடுத்த உடனே நம்ம ஆப் ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் 10th CBSE, நீங்க 10th CBSE இருக்கீங்களா, நீங்க 10th CBSE கிளிக் பண்ணிக்கலாம். 10th மெட்ரிக் இங்கிலீஷ் மீடியமா இருக்கீங்களா, 10th மெட்ரிக் இங்கிலீஷ் மீடியம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 12th CBSE இருக்கீங்களா, 12th CBSE பண்ணிக்கலாம். அதே போல 12th மெட்ரிக் இங்கிலீஷ் மீடியம்க்கும் 12th மெட்ரிக் தமிழ் மீடியம்க்கும் தனித்தனியா கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து 10th CBSE ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்க போறேன். 10th CBSE டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னா நம்ம 10th CBSE குள்ள போன உடனே ஜாயின் நவுன்னு கேட்கும். ஸோ ஜாயின் நவு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஜாயின் நவுன்னு கேட்காது. ஸோ நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் நவு கேட்கும். அது கீழே கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டென்ட் கீழே பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் தனித்தனியா வந்து MCQ கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்க போறேன். சோஷியல் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்க போறேன். ஸோ டெஸ்ட் சோஷியல் MCQ கிளிக் பண்ண உடனே சாப்டர் வைஸ் அழகா இங்க கொடுத்துருக்காங்க. அந்த சாப்டர் வைஸ்க்கு இப்போ நான் ஒரு சாப்டர் வைஸ் எழுத போறேன். சிவிக்ஸ் வந்து ஜெண்டர், ரிலிஜியன் அண்ட் காஸ்ட் எழுத போறேன். அதுல ரைட் டெஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட்னு கேட்கும். ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து டெஸ்ட் ஓப்பன் ஆயிடும். நம்ம 30 கொஸ்டின் கொடுத்துருக்கோம், அதுக்கான மினிட்டும் கொடுத்துருக்கோம், அந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம்குள்ள அந்த டைம்குள்ள முடிக்க முடியும். ஸோ அதனால மினிட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் அழகா கொடுத்துருக்காங்க. நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே மேல பாத்தீங்கன்னா சப்மிட் ஆன்சர்னு இருக்கும். சோ நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க எது கரெக்டா எழுதிருக்கீங்க, எது தப்பா எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுலயே வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா கிரீன்னா நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்க, ரெட்னா நீங்க தப்பா எழுதிருக்கீங்க. அதுலயே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? இப்பயே நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு கிரேடியன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.